சாப்டர் 46ஓட ஸ்டார்டிங்ல நமக்கு 107வது டிவிஷனோட ஹெட் குவார்ட்டர்ஸை காமிக்கிறாங்க. அங்க அந்த டிவிஷன் கமாண்டர் காஃபி குடிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோ கொடுத்த ரிப்போர்ட்டை படிச்சு பார்த்துட்டு, அப்படின்னா நீ வெக்கேஷன்ல இருந்தன்னு சொல்றியா? நம்ம ஹீரோவும் ஆமா சார். ஆனா நீ எதுக்காக டேஜோனுக்கு வந்த? நம்ம ஹீரோ என்ன சார் மறந்துட்டீங்களா? டேஜோனுக்கு வந்தா நீங்க தானே வந்து மீட் பண்ண சொன்னீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க கூட ட்ரீட் வைக்கிறேன்னு சொன்னீங்களே, நீ உன்னோட வெக்கேஷன் டேவையா யூஸ் பண்ணன்னு கமாண்டர் ஷாக் ஆகுறாரு. அப்படின்னா நீ இங்க வரும்போது தற்செயலா அந்த கேட் வழியா போனப்போ அந்த ஆக்சிடென்ட் நடந்தது, அதனால நீ அந்த கேட்டுக்குள்ள உடனே போயிட்ட, அப்படிதானே? கமாண்டர் மனசுக்குள்ள இவன் சொல்றது பச்சை பொய்னு தெரிஞ்சாலும் இப்ப வேற வழி இல்ல, நம்பிதான் ஆகணும். நம்ம ஹீரோ ஆமா சார் கரெக்டா சொன்னீங்க, அந்த கேட்ல அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை பார்த்ததும் நான் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே என்னோட பாடி ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆகி உள்ள போயிருச்சு. உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது நீ பச்சையா புழுகுறன்னு ஒரு பார்வை பார்த்துட்டு அப்புறம் கெக்கப்புக்குன்னு சிரிச்சுக்கிட்டே, உன்னை ஒவ்வொரு டைம் பார்க்கும்பொழுது ரொம்ப டிஃப்ரெண்டான பர்சனா இருக்க நீ, இதனாலதான் அந்த தாடி உன்னை பாராட்டிட்டே இருக்கானோ. நம்ம ஹீரோ என்ன நினைக்கிறானா, இவன் சிரிக்கிறத பார்த்தா நான் சொன்ன பொய்ய நம்பிட்டான் போலன்னு நினைக்கிறேன். அப்புறம் அந்த ஃபேக் டஞ்சனை எந்த ஒரு கேஷுவாலிட்டியும் இல்லாம கிளியர் பண்ணிட்டு உன்னோட தரப்புல இருந்து பார்த்தா அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான், அதுக்கு நான் அப்ரிஷியேட் பண்றேன். நம்ம ஹீரோ தேங்க்யூ சார்னு சொல்றான். இருந்தாலும்னு கமாண்டர் இழுத்துக்கிட்டே, நீ மத்தவங்களை விட ரொம்பவுமே தனித்துவமா தெரியற, நீ வழக்கத்துக்கு மாறா ரொம்பவுமே ஸ்பீடா ரேங்க்ல முன்னேறி வந்துகிட்டே இருக்கு. அப்புறம் இன்னைக்கு நீ பண்ண சம்பவத்தையும் வச்சு பார்த்தா கண்டிப்பா ஹண்டர் காப்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் உன் மேல ஒரு கண்ணு வச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோ மனசுக்குள்ளேயே அவங்க சீக்கிரட்டா என்ன வாட்ச் பண்றது இது எனக்கு ஒரு நல்ல விஷயம் கிடையாது. அப்போ கமாண்டர், உனக்கு இதனால ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா தயங்காம என்கிட்ட சொல்லு, நானும் 104வது டிவிஷன் கமாண்டரும் பாத்துப்போம். என்ன புரிஞ்சுதா? நம்ம ஹீரோ தேங்க்யூ சார், கண்டிப்பா நான் எதுவா இருந்தாலும் உங்ககிட்ட சொல்றேன்னு சொல்றான். எனக்கு இன்னைக்கு நிறைய வேலை இருக்குது, அதனால நான் சொன்ன மாதிரி உனக்கு இன்னைக்கு ட்ரீட் வைக்க முடியாது. ஆனா நீ பர்சனலா வேணும்னா ஏதாச்சும் ஹெல்ப் கேளு, என்னால முடிஞ்சா நான் கண்டிப்பா பண்ணுவேன். உடனே நம்ம ஹீரோ அப்படின்னா எனக்கு ஒரு ப்ரமோஷன் இழுக்கிறான். உடனே கமாண்டர் நிறுத்து, இல்ல அதெல்லாம் என்னால பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. இதை கேட்டு நம்ம ஹீரோ உடனே சோகமாயிடுறான். அப்போ திடீர்னு நம்ம ஹீரோ ஒரு விஷயத்த நோட் பண்றான். அது அந்த டிமானிக் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணப்பட்ட ஒரு கிறிஸ்டல். இவ்ளோ நேரம் இதை எப்படி நான் நோட்டீஸ் பண்ணாம விட்டேன்னு ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோ இதை இவ்ளோ நேரம் குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு இருந்ததை புரிஞ்சுக்கிட்டு, இது என்ன உனக்கு வேணுமா, இது என்னன்னு உனக்கு தெரியுமான்னு கேக்குறாரு. நம்ம ஹீரோ, நான் இதை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறேன், இது என்னன்னுலாம் எனக்கு தெரியாது, ஆனா இதை என்னோட கலெக்ஷன்ல ஆட் பண்ணா நல்லா இருக்கும். உனக்கு இந்த மாதிரி ஒரு வினோதமான ஹாபி இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. அப்புறம் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, இது டஞ்சன்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு பை ப்ராடக்ட், அதனால நீ இதை வெளியில எல்லாம் எடுத்துக்கிட்டு சுத்தக்கூடாது. ரீசெண்டா என்னோட வீட்லயும் இந்த மாதிரி ஒண்ணு வச்சிருந்தேன், ஆனா அதை எவனோ ஆட்டைய போட்டான். அவன் மட்டும் என் கையில கிடைச்சா அவனை கொல்லாம விட மாட்டேன். இப்போதைக்கு என்கிட்ட இருக்கிறதே இது ஒன்னே ஒண்ணு மட்டும்தான். இந்த அண்ணன் எடுத்து கொடுக்குறாரு. நம்ம ஹீரோவும் அதை வாங்கிக்கிட்டு தேங்க்யூ சார்னு சொல்லிட்டு அதை சந்தோஷமா அதையே பாத்துட்டு இருக்கான். அப்ப அவரு, என்னோட டாட்டர் மாதிரியே நானும் ஏதோ ஒரு வகையில இவன் கூட இன்வால்வ் ஆக வேண்டியதா இருக்கு, ஆனா இது எனக்கு பிடிக்காமையும் இல்ல. ஆனா அப்படியே இருமிக்கிட்டே, உனக்கும் என்னோட டாட்டருக்கும் என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப்? நம்ம ஹீரோ அந்த டிமானிக் எனர்ஜி கிறிஸ்டல பத்திரமா புடிச்சுக்கிட்டு, நாங்க ரெண்டு பேரும் ஜஸ்ட் ஹண்டர்ஸ் மட்டும்தான், வேற என்ன இருக்க போகுதுன்னு கேக்குறான். இதை கேட்டதும் தான் நம்ம கமாண்டருக்கு ரொம்பவுமே ரிலீஃபா இருக்கு. அப்புறம் சந்தோஷத்துல, நீ இதை உன்னோட வெக்கேஷன் டேன்னு தானே சொன்ன, நான் உன்னோட டைம் அதிகமா எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன், நீ போயிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணு, நீ போலான்னு சொல்றாரு. நம்ம ஹீரோவும் எஸ் சார்னு சல்யூட் பண்ணிட்டு ஆளை விட்டா போதுண்டான்னுட்டு மானா ஸ்டோனை எடுத்துட்டு கிளம்புறான். அப்புறம் அப்படியே கட் பண்ணி நமக்கு நைட் டைம்ல நம்ம ஹீரோ டிமானிக் எனர்ஜி கிறிஸ்டலை கையில வச்சுக்கிட்டே நிக்கிறான். அப்ப பக்கத்துல உட்கார்ந்திருக்க லீபாங்க நம்ம ஹீரோ வாங்கி கொடுத்த சாப்பாட்டை விட்டு விழுத்துக்கிட்டே, இது ரொம்பவுமே சூப்பரா இருக்கு மாஸ்டர்னு கத்துறான். நம்ம ஹீரோ இதை பார்த்து எரிச்சலாயிட்டு, டே வாய மூடிக்கிட்டு சாப்பிடுறான், இங்க இருக்க எல்லாரையும் எழுப்ப போறியான்னு கத்துறான். அப்போ லீபாங்க வாய மூடிக்கிட்டு, எப்படி நான் இப்ப சாப்பிடுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ இன்னமும் காண்டாகி, இந்த பைத்தியக்காரனை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு அந்த கிறிஸ்டலை உடைக்கிறான். அப்போ சிஸ்டம் விண்டோ ஓபன் ஆகி, நீங்க ஒரு லெவல் ஆஃப் டிமானிக் எனர்ஜி அடைஞ்சிருக்கீங்கன்னு வருது. அப்புறம் டிமானிக் எனர்ஜி இன்க்ரீஸ்ட் பை 1 கண்டினியூஸா வருது. நம்ம ஹீரோவோட டிமானிக் பவர் கம்மியா ஏறத பார்த்துட்டு, என்ன இதோட லிமிட் ரீச் ஆயிடுச்சா, என்கிட்ட ஆல்ரெடி டிமானிக் எனர்ஜி அதிகமா இருக்கிறதுனால இப்போ இந்த டிமானிக் எனர்ஜி கிறிஸ்டல் எனக்கு அந்த அளவுக்கு எஃபிஷியன்ட்டா இல்ல. அப்போ வழக்கம் போல சிஸ்டம் விண்டோ ஓபன் ஆகி, நீங்க ஒரு லெவல் ஆஃப் டிமானிக் எனர்ஜி அடைஞ்சிருக்கீங்க, அதனால உங்களுக்கு நியூ ஸ்கில் டிமானிக் எனர்ஜி விப் அன்லாக் ஆகுதுன்னு வருது. நம்ம ஹீரோவுக்கு இதை பார்த்ததும் தான் கொஞ்சம் ஹாப்பியா இருக்கான். உண்மையிலேயே இது வேற லெவல் சூப்பரா இருக்கு. அப்படியே கட் பண்ணி நமக்கு ஜாங்கி ப்ராவின்ஸ்ல இருக்கக்கூடிய ஹண்டர் ஹெட் குவார்ட்டர்ஸை காமிக்கிறாங்க. அப்ப அங்க ஒரு மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அங்க ஓரத்தவன், டே சண்டே ஹோ, நீ என்னதான் பண்ணிட்டு இருந்த, இந்த மாதிரியான ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு நீ எப்படி அலோ பண்ணன்னு கோவமா கத்திட்டு இருக்கான். அதுக்கு சண்டே ஹோவும் சாரி சார்னு அப்பாலஜிஸ் பண்றாரு. அப்புறம் 107வது டிவிஷனை ஆடிட் பண்ண போறோம், அதனால நீ அதுக்கு பெட்டரா ப்ரிப்பேர் ஆகிக்கோ. இவன் யாருக்கு பாத்தீங்கன்னா, இவன் தான் ஹண்டர் காப்ஸோட ஜெனரல், இவ பேரு கிம் சாங்மோ. இந்த பிரச்சனை இதோட முடியுது, நீ ரொம்பவுமே லக்கியான பர்சன் நினைச்சுக்கோ. அப்புறம் அந்த அயோக்கியன் யாரு, சாங்ஜின் தானே, அவனை இமீடியட்டா நாளைக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு அனுப்பு, என்ன புரிஞ்சுதா? அதுக்கு சண்டே ஹோவும் வேற வழி இல்லாம ஓகே சார்னு சொல்றான். அப்ப டோரை ஓபன் பண்ணிட்டு ஒருத்தன் உள்ள என்ட்ரி கொடுக்கறான். அவனை பார்த்ததும் சாங்மோ பதறி போய் எந்திரிச்சு சல்யூட் பண்றான். அப்ப உள்ள வந்தவன், சாங்மோ நீ ரொம்பலாம் அவங்களுக்கு பிரஷர் கொடுக்க கூடாது, நீங்க கத்துறது வெளிய வரைக்கும் கேக்குது. அதுக்கு சாங்மோவும், கண்டிப்பா இனிமே இந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன் சார். அப்புறம் அவன் போய் சேர்ல உட்காந்துக்கிட்டு, இது நல்ல விஷயம். அப்புறம் அந்த ரிப்போர்ட்டை நான் பார்த்தேன், அதுல திரும்பவும் இந்த டைமும் கிம் மிஞ்சுன் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கான் போலயே. இவன் யாருன்னா கு ஹேக்ஷூல். நம்ம தாடி கமாண்டர் கூட கிம் மிஞ்சுன ஜெனரல் ரேங்குக்கு ப்ரொமோட் பண்றேன்னு சொன்னப்போ சன் டேஹோ அவன் அதை பார்த்து
பார்த்துட்டு சும்மா இருப்பானான்னு நினைக்கிறியான்னு கூட கேட்டிருப்பார்ல, அவன் தான் இவன். அப்படியே கட் பண்ணி 104வது டிவிஷனுக்குள்ள செம்ம ஸ்பீட்ல ஒரு கார் வந்து சடன் பிரேக் போட்டு ஸ்டாப் ஆகுது. அப்ப அதுல இருந்து யாரு வரான்னு பார்த்தா அது நம்ம 2nd பட்டாலியன் கமாண்டர் தான். அவரு டோரை கூட க்ளோஸ் பண்ணாம அவசரமா பதட்டத்தோட கமாண்டர் ஆபீஸ்க்குள்ள போய் சுத்தி முத்தி பாக்குறாரு. ஆனா அங்க அவரோட அசிஸ்டன்ட்ட தவிர வேற யாரும் இல்ல. அப்புறம் அந்த அசிஸ்டன்ட் கிட்ட அவங்க எல்லாரும் எங்க போனாங்கன்னு கேக்குறாரு. ஆக்சுவலி நீங்க வர்றதுக்கு முன்னாடியே எல்லாரும் போயிட்டாங்க சார்னு சொல்றான். அப்புறம் அவர் போய் சோஃபாவுல உட்காந்துக்கிட்டு பெருமூச்சு விட்டுட்டு அந்த அயோக்கியனுங்க நான் இல்லாத நேரமா பார்த்து வந்துட்டு ஊடிட்டானுங்களான்னு செம்ம காண்டுல உட்காந்துருக்காரு. அப்புறம் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு பிளாஷ்பேக்க காமிக்கிறாங்க. அசிஸ்டன்ட் மட்டும் தனியா ஆஃபீஸ்ல இருந்தப்போ பல்கா 2 பேரும் அவனுக்கு முன்னாடி வந்து உட்காந்துருக்கானுங்க. அவனுங்க 2 பேரும் கிம் மென்ஜூனை நாங்க பார்க்கணும். இவனுங்க 2 பேருமே ஹண்டர் கார்ப்ஸ்ல ஸ்பெஷல் ஃபோர்ஸை சேர்ந்தவனுங்க. அசிஸ்டன்ட் தயங்கிக்கிட்டே, நீங்க சொல்றது எனக்கு புரியுது சார், ஆனா இப்படி காலங்காத்தாலே வந்து அதுவும் வெக்கேஷனை முடிச்சுட்டு வந்த ஒருத்தனை மீட் பண்ணணுங்கிறது எங்களோட தரப்புல இருந்து பார்க்கும்போது சரியா படல. அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கவன், நாங்க யாரோட ஆர்டர்னால இங்க வந்தோன்னு உனக்கு தெரியும்ல, இதை உன்னால மறுக்க முடியும்னு நினைக்கிறியான்னு நக்கலா பாக்குறான். அதுக்கு அசிஸ்டன்ட், ஆனா சார், எங்களோட பட்டாலியன் கமாண்டர்ஸ் யாரும் இல்லாத இந்த நேரத்துல அவங்களோட அனுமதி இல்லாம நான் எப்படி ஒரு சோல்ஜரை உங்ககிட்ட அனுப்ப முடியும்? இது ரூல்ஸ்க்கு அகெயின்ஸ்ட் ஆனது. இதை எப்படி நான் பண்றதுன்னு கேக்குறான். அதுக்கு அவன் நக்கலா சிரிச்சுக்கிட்டே, எங்ககிட்டயே அஃபிஷியல் நோட்டீஸ் கேக்குறியா? உனக்கு அந்த அளவுக்கு தைரியமான்னு மிரட்டுறான். அப்ப அந்த மீச வச்சவன், இதை பாரு, இது பக்கத்து வீட்டு பாட்டிக்கிட்ட இருந்து ஆட்டையை போட்டுட்டு வந்த பழங்காலத்து போன்னு நினைச்சீங்கன்னா அதுதான் இல்ல. இதுல இருந்து ஒரு கால் பண்ணேன்னா போதும், அஃபிஷியல் நோட்டீஸ் என்ன, உன்னையே இந்த இடத்துல இருந்து தூக்கிட்டு வேற ஆளை மாத்த முடியும் என்னால. நாங்க கேக்குறதெல்லாம் என்ன, சிம்பிளான ஒரு மீட்டிங் தான். அதை முடிச்சிட்டு நாங்க பாட்டுக்கு கிளம்பிடுவோம், என்ன புரிஞ்சுதா? அப்புறம் வேற வழி இல்லாம அசிஸ்டன்ட்டும் அதுக்கு ஒத்துக்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோவும் டோரை ஓபன் பண்ணிட்டு வந்து நான் தான் கிம் மென்ஜூன்னு அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். அப்ப அந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸ்ல இருந்து வந்த 2 பேரும் ஓ இவன் தான் அவனான்னு குறுகுறுன்னு பாக்குறானுங்க. நம்ம ஹீரோவும் அவனுங்க யூனிஃபார்ம்ல இருக்கிற பேட்ஜை நோட்டீஸ் பண்ணிட்டு இது ஹண்டர் கார்ப்ஸ்க்கு கீழே டைரக்டா செயல்படக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் தானேன்னு ஷாக் ஆகுறான். அப்ப அவனுங்க 2 பேரும் நீ தான் கிம் மென்ஜூனா, வா வா நாங்க ஸ்பெஷல் யூனிட்ல இருந்து வரோம்னு அவனுங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறானுங்க. அப்புறம் அவனுங்க, நீ டேஜோன் சிட்டில நடந்த இன்சிடென்ட்ல நிறைய பேரோட உயிரை காப்பாத்தினியாமே, உண்மையிலேயே அது ஒரு அமேசிங்கான விஷயம்தான். நம்ம ஹீரோவும் தேங்க்யூ சார்னு சொல்றான். அப்புறம் அவன், நான் நேராவே விஷயத்துக்கு வரேன், எங்களை மாதிரியான ஸ்பெஷல் யூனிட்டுக்கு உன்ன மாதிரியான ஒரு டேலண்டான பர்சன்ஸ் தான் தேவைப்படுது. அப்ப நம்ம ஹீரோ மனசுக்குள்ளேயே என்ன யோசிக்கிறான்னா, இவனுங்க என்னை இன்வெஸ்டிகேஷன் பண்ண வரல, என்னோட டேலண்ட்டை பார்த்து அவனுங்க கூட சேர்த்துக்க வந்திருக்கானுங்கன்னு நம்ம ஹீரோக்கு புரியுது. எங்களோட யூனிட்ஸ் ரொம்பவுமே ஸ்பெஷலானது. இந்த நார்மல் ஹண்டர்ஸ் மாதிரி சில்றத்தனமான வேலையெல்லாம் நாங்க பண்ண மாட்டோம். எங்களுக்கு வர மிஷன்ஸ் எல்லாம் ரொம்பவுமே பெருசாவும் டேஞ்சரஸாவும் பெரிய பெரிய விஷயத்துல மட்டும்தான் நாங்க இன்வால்வ் ஆவோம்னு அவனோட யூனிட்டை பத்தி பெருமை பீத்திட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அதை பத்திலாம் யாரு கவலைப்படுறான்னு காதுலே வாங்காம, எனக்கு ப்ரொமோஷன் கொடுத்தா வேணா நான் வந்து அங்க ஜாயின் பண்ணுவேன், இவனுங்க சொல்றத பார்த்தா இவனுங்க கூட ஜாயின் பண்ணா எனக்கு இதுல நிறைய பெனிஃபிட் கிடைக்கும்னு பேராசையோட இருக்கான் நம்ம ஹீரோ. அப்புறம் நம்ம ஹீரோவோட ரியாக்ஷனை பார்த்துட்டு, நாங்க ஆர்மியில இல்லாத ஹண்டர்ஸ் பண்ற குற்றங்களையும் நாங்க ஹேண்டில் பண்ணுவோம். இதுல எங்களுக்கு முக்கியமா தேவைப்படுறது காம்பேட் ஸ்கில்ஸ் தான். அதாவது நீ பண்ண ஒவ்வொரு சம்பவத்தையும் ஹண்டர் கார்ப்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் உத்து கவனிச்சுக்கிட்டு வருது. அதுக்காக உனக்கு ஏதாவது ஸ்பெஷலா பண்ணணும் இல்லையா? அதனால தான் உனக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரொமோஷன் கிடைக்கும். நம்ம ஹீரோ ப்ரொமோஷன்ற வார்த்தையை கேட்டதுமே வாயை பொளக்குறான். அப்ப அவன், இவன் நம்ம வலையில சிக்கிட்டான் போலையேன்னு நீயாவே வந்து எங்களோட யூனிட்ல ஜாயின் பண்ண விருப்பப்பட்டா ஹெட் குவார்ட்டர்ஸ் உன்னை ஸ்டாஃப் சார்ஜென்ட்டா ப்ரொமோட் பண்ணும். அது மட்டும் இல்லாம நீ எங்க யூனிட்ல சேர்ந்தா மத்த யூனிட்ஸை விட இங்க நீ ரேங்க் அட்வான்ஸ்மெண்ட் ஆகிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும்னு ஆசையை தூண்டுறான். அப்புறம் உன்னை டேஞ்சரஸான மிஷன்ஸ்க்கு அனுப்பப்படுறதுனால நீ உன்னோட அக்கம்ப்ளிஷ்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்கு அது உனக்கு உதவியா இருக்கும். இதை கேட்டதும் நம்ம ஹீரோக்கு தேவைப்படுறது எல்லாமே இருக்கிறதுனால நம்ம ஹீரோவும் சம்மதிக்கிறதுக்கு ஒத்துக்க போறப்ப ஆப்போசிட்ல இருக்கிறவன் பாக்கெட்ல இருந்து போன் ரிங் ஆகுது. அப்ப அவன் அதை எடுத்து கட் பண்ணிட்டு டேபிள்ல வைக்கிறான். நம்ம ஹீரோ அந்த போனை பார்த்து, இது ஆயா காலத்துல இருந்த போன் மாதிரி தெரியலையே, இது ஆதி காலத்துல இருந்த போன் மாதிரில இருக்குன்னு ஒரே டிசப்பாயின்மெண்ட் ஆகுறான் நம்ம ஹீரோ. ரொம்பவுமே டவுட்டோட அந்த போன் அது என்னன்னு கேக்குறான். ஓ இதுவா, இது வந்து ஹண்டர் ஸ்பெஷல் ஃபோர்ஸ்க்கு ஸ்பெஷலா உருவாக்கப்பட்ட ஒரு ஃபோனு. இது ஸ்மார்ட் ஃபோன் இல்ல, ஏன்னா அதை ஈஸியா ஹேக் பண்ணிடுவாங்க. ஒரு சில பல செக்யூரிட்டி ரீசன்ஸ்னால இந்த ஃபோனை தான் நாங்க யூஸ் பண்றோம். இதை கேட்டதும் நம்ம ஹீரோ, அப்படின்னா இன்டர்நெட் கம்ப்யூட்டர்ஸ் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்றதுக்கு அலோடு இருக்கா? அதுக்கு அவனுங்க சமாளிக்கிறதுக்காக ஒரு சில பல செக்யூரிட்டி ரீசன்ஸ்னால இதெல்லாம் யூஸ் பண்றதுக்கு தடை பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி நாங்க வந்துட்டு இதை லீவ் நாள்ல கூட யூஸ் பண்றதுக்கு அலோடு கிடையாது. அப்ப மீச என்ன சொல்றான்னா, நம்மளோட டியூட்டிக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, இது ஒரு சின்ன ப்ராப்ளம் தான். நம்ம
நம்ம நாட்டுக்காக சேவை செய்யறதுக்கு இது உனக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இங்க நிறையவே உனக்கு எக்ஸெப்ஷனல் ட்ரீட்மெண்ட் கிடைக்கும்னு, அதனால நீ கவலைப்பட தேவையில்லைன்னு சொல்றான். உடனே நம்ம ஹீரோவோட ஃபேஸ் தொங்கி போச்சு. பக்கத்துல இருந்த அசிஸ்டன்ட்டுக்கு இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறான். நம்ம ஹீரோ ஒரு கேம் பைத்தியம்னு தெரியாம அவன் இந்த ஆஃபர் எல்லாருக்கும்லாம் கிடைக்காது, நல்லா யோசிச்சுக்கோன்னு ஒரு விசிட்டிங் கார்டை கொடுக்குறான். நம்ம ஹீரோ அதெல்லாம் ஒண்ணு எனக்கு வேண்டாம், நீ மூடிட்டு கிளம்பு, நான் இங்கேயே இருந்துக்கிறேன்னு சொல்றான். உடனே அவனுங்க ஷாக் ஆயிட்டு என்ன எதுக்காக எப்படி சொல்றேன்னு கேக்குறானுங்க. அந்த மீச உடனே என்னடா சொன்ன, திரும்ப சொல்லுன்னு தொண்டைக்கிழியே கத்திக்கிட்டே, டஞ்சன் பவர் ஃபைட்டர் கேம் ஒரு குப்படா, அந்த ஒரு குப்பைக்காக நீ இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ண போறியான்னு கேக்குறான். நீ என்னடா எங்களை வச்சு காமெடி கிமெடி பண்ணிட்டு இருக்கியா? நம்ம ஹீரோ நான் என்ன ஜோக்கா பண்ணிட்டு இருக்கேன், சீரியஸாவே சொல்றேன், கேம் தான் எனக்கு ஒரு எனர்ஜி மாதிரி, அதை ரீப்ளேஸ் பண்றதுக்கு வேற எதுவுமே கிடையாதுன்னு சொல்றான். அப்ப பக்கத்துல இருந்த இன்னொருத்தன், உன்னோட விருப்பம் தான் இதுல ரொம்பவுமே முக்கியமானது, நீ சொல்றது எனக்கு புரியுது, நாங்க இப்போ கிளம்புறோம்னு மீசையை இழுத்துக்கிட்டு கிளம்புறான். இதை கேட்ட அசிஸ்டன்ட்டுக்கு இதுதாண்டா எனக்கு கிடைச்ச சான்ஸ்னு மின்னல் வேகத்துல போய் டோரை ஓபன் பண்ணிட்டு, இதோ இருக்கு நீங்க வந்த வழி, மூடிட்டு கிளம்புங்கன்றான். அவனுங்க செம்ம காண்டுல அங்கிருந்து கிளம்பி போறானுங்க. அப்ப மீச திரும்பி, நீ 1-2 அக்கம்ப்ளிஷ்மெண்ட் பண்ணியிருந்தா நீ என்ன பெரிய ஆளாடா, நீ எங்க கூட ஜாயின் பண்ணா உன்னால ஒரு நாள் கூட தாக்கு பிடிக்க முடியாதுங்கிற பயத்தினால தானே இப்படி சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்க, நாங்க கொடுத்த இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் இல்லனா உன்னால என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல கூட பாஸ் பண்ண முடியாதுடான்னு என்ன புரிஞ்சுதான்னு கோவமா கத்துறா மீச. நம்ம ஹீரோ அதை சொல்றதுக்கு உனக்கு என்னடா தகுதி இருக்குன்னு கேக்குறான். இதை கேட்ட மீச, டேய் இப்ப நீ என்னடா சொன்ன, திரும்ப சொல்லுன்னு கேக்குறான். அப்ப அசிஸ்டன்ட், வேலியில போற ஓனான எதுக்குடா வேட்டியில இழுத்து விட்டுக்கிறேன்னு ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோ, நான் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்லயே ஃபெயில் ஆயிடுவேன்னு சொன்னியே, அதை உன்னால உறுதியா சொல்ல முடியுமா? மீச உடனே கிட்டக்க வந்து, நான் அதை வேணா ப்ரூவ் பண்ணி காட்டுறேன்னு சொல்றான். நிலைமை கைய மீறி போறத பார்த்த அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோவை தடுக்க பாக்குறாரு. அப்ப அந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸ்ல இருந்த இன்னொருத்தவன், 2 பேருமே சார்ஜென்ட் ரேங்க் தான், நீங்க எதுக்காக பயப்படுறீங்கன்னு அவரு ஷோல்டர் மேல கைய வச்சு பிரஷர் கொடுக்குறான். அப்புறம் நாங்க உங்க ட்ரைனிங் கிரவுண்டை மட்டும் கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணிக்கிறோம்னு சொல்றான். அப்புறம் அப்படியே கட் பண்ணி ட்ரைனிங் கிரவுண்டுக்கு வந்துட்டாங்க. மீச உடனே, எங்க யூனிட்ல என்ட்ரன்ஸ் டெஸ்டே ஸ்பெஷல் ஃபோர்ஸ்ல இருக்கிற ஒரு சீனியர் கூட நடக்கிற ஒரு டியூவல் தான், உன்னால முடியாதுன்னு நினைச்சுனா நீ இப்பயே கூட பின்வாங்கிக்கலாம். நம்ம ஹீரோ, உங்களோட ஸ்பெஷல் ஃபோர்ஸ்ல எல்லாம் சேர்றதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது, நானா இதுல நான் வின் பண்ணிட்டேனா, நீ பேசினதுக்கு என்கிட்ட பணிவா பவ்யமா ஒரு நாய்க்குட்டி மாதிரி அப்பாலஜிஸ் கேட்கணும், என்ன புரிஞ்சுதா? இதை கேட்ட மீச செம்ம காண்டுல, டே ஏதோ குழந்தைங்க விளையாடுற மாதிரி ஒரு வெப்பனை எடுத்துட்டு வந்து என்கிட்ட இப்படி பேசுறதுக்கு எவ்ளோ தைரியம்டா உனக்கு, இப்பயே இந்த ரூடான அரகண்டான ஆட்டிடியூட நான் சரி பண்றேன். அப்ப ஸ்பெஷல் ஃபோர்ஸை சேர்ந்த இன்னொருத்தவன், இந்த பேட்டில் ஒவ்வொரு ரவுண்டுக்கும் 3 நிமிஷம், மொத்தம் 3 ரவுண்டு, ரெடியா நீங்க? அப்ப 2 பேருமே அவங்களோட வெப்பனை எடுத்துக்கிட்டு சண்டைக்கு ரெடி ஆகுறானுங்க. மேட்ச் ஸ்டார்ட் ஆன உடனே அந்த மீச அவனோட ஸ்வாட வச்சு நம்ம ஹீரோவை திடீர்னு அட்டாக் பண்ண வரான். நம்ம ஹீரோவும் அதுலேருந்து குனிஞ்சு டாஜ் பண்ணிட்டு, நீ டாஜ் பண்ணா மட்டும் விட்டுருவேனான்னு ஒரு அட்டாக் பண்ண வேகத்துக்கு நம்ம ஹீரோ அங்கேருந்து பறந்து வந்து கீழே விழுவுறான். பார்த்த அசிஸ்டன்ட் பயங்கரமா ஷாக் ஆகுறான். உடனே மீச, இவ்ளோதானா உன்னோட ஸ்ட்ரென்த்னு நக்கலா சிரிக்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோவை பார்த்தா படுத்துக்கிட்டே, மேட்ச் இன்னும் முடியல, இதுதான் ஆரம்பம்னு வில்லத்தனமா சிரிக்கிறான். இதோட சாப்டர் 47 முடியுது கைஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.